மஞ்சரிக்கு சரி யார் ஆகுமோ ஆகாதோன்னு தெரியல. ஆனா இந்த வீட்ல அருண் பொறுத்தவரைக்கும் மஞ்சரிக்கும் சரி மாத்தி மாத்தி இவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் அத தான் பேசிட்டு இருக்காங்க. அருண் பொறுத்தவரைக்கும் அவரு ப்ரொவோக் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஜாக்லின் சொல்றாங்க, "வந்த 2 வாரம் எனக்கு அப்படிதான் இருந்தது. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல விளையாடும்போது அப்படிதான் பண்ணாரு. நம்ம 2 பேரையும் பேச வச்சுட்டு ப்ரொவோக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுவே இல்லன்னு சொல்லிட்டு மாத்தி பேசினாரு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. போக போக அவர் இத தான் ஒரு கேமா விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சுட்டேன். இன்னைக்கு எது சொன்னாலுமே ஒரு ஆப்போசிட்டா ஒண்ணு வச்சுர்றாரு. அதுக்குள்ள நம்ம ஏதாவது பேசுனோம்னா, இல்ல இல்லன்னு சொல்லிட்டு மாத்தியும் அத திருப்பியும் விட்டுர்றாரு. அவர பொறுத்தவரைக்கும் அவரோட கேம வேற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள இப்படி போயிட்டுருக்குன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கு இவங்கள தவிர மத்தவங்களுக்கும் மாறிப்போது. அருண் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு டாஸ்க்கு ப்ரமோல சரி, 4 ப்ரமோல அவர் தான் இருந்தாரு. மஞ்சரி சொல்ற மாரி இதெல்லாம் கரெக்ட்டா இல்லையான்றது நமக்கு நாளைக்கு இன்னுமே கிளியர் கட்டா தெரியும். இன்னைக்கு கேம்ல சரியாவே விளையாடாதது பார்த்தீங்கன்னா, விஷால், அதுக்கப்புறம் தஷிகா. இவங்க 2 பேருமே ஜோன் அவுட் கிளிங்க மாதிரி தான் தனியா சுத்திக்கிட்டே இருந்தாங்க. தனியா சுத்துறதும் இல்லாம, அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு அவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அருண் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்ததா. இவங்களுக்குள்ள இப்போ தான் அவங்களும் ஐடென்டிஃபை பண்றாங்களாம் அருணோட பிஹேவியர. தர்ஷிகா இவங்களுக்குள்ள இருக்கிற மேட்டரை எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவே விஷாலுக்கு கோவமா, "நீ எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்கு போய் நீ ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்ற?" சொன்னதும் இல்லாம அவங்க பாரு என்னை எப்படி ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு தர்ஷிகா சொல்றாங்க, "நான் இப்போ வந்துட்டு ஓகேவாகிட்டேன். எனக்கு எல்லார் பத்தியும் புரிஞ்சிருச்சு. நானே யோசிச்சு பார்த்துக்கிறேன். இனிமேல் அந்த மாரிலாம் யார் கூடயும் பேசவே கூடாதுன்னு" சொல்லிட்டு. நாளைக்கு டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, முத்துக்குமாரன் இந்த பக்கம் ஒர்க்கரா வந்துர்றாராம். அதே சமயம் அருணும், ரஞ்சித்தும் டைரக்ட்டா போயிட்டு மேனேஜர் ஆகிர்றாங்களாம். இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா, ராணுவுக்கும் அன்ஷிதாக்குமே செம சண்டையாம். இத பத்திலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.